ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நேற்றைய தினத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அரசியல் களமே அதகலமாகுது அப்படின்னு சொல்லலாம். சட்டசபையில் நம்ம முதல்வர் மு.க. ஸ்டாலின் வந்து ஒரு விஷயம் சொன்னாருங்க. அதாவது இங்க மானிக்க பட்ஜெட் மீதான மானிக்க கோரிக்கைலாம் போயிட்டு இருக்கு, துறை ரீதியான மானிக்க கோரிக்கைலாம் போயிட்டு இருக்கு. எதிர்கட்சி தலைவர் இப்ப முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டிருக்காரு. டெல்லிக்கு பயணம் மேற்கொண்டது மாத்திரம் இல்லாம அங்க சில முக்கியமான நபர்களை சந்திக்க போறாரு. அந்த தகவல் எனக்கு வந்திருக்கு. யாரை சந்திக்க போறாரு அப்படின்ற தகவல் எனக்கு வந்திருக்கு. நாங்க ஒன்னே ஒண்ணுதான் கேட்டுக்கிறோம். பிரதான எதிர்கட்சி தலைவர் தன்னுடைய கடமைகளை உணர்ந்து பொறுப்புகளை உணர்ந்து தமிழ்நாட்டுக்கு அநீதி இழைக்கின்ற திட்டங்களை மத்திய அரசு கொண்டு வர வேண்டாம். முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா மும்மொழி கொள்கை, தொகுதி மறுவரை, இந்த மாதிரி திட்டங்களை தமிழ்நாட்டுல திணிக்க வேண்டாம். இந்த விஷயத்தை மாத்திரம் எதிர்கட்சி தலைவர் அங்க அவரை சந்திக்க வேண்டிய முக்கியமான நபர்களை சந்திக்கும் போது எடுத்துரைத்தார்னா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டசபையில என்ன பண்ணாப்பல நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வந்து என்ன பண்ணாரு சொல்லிட்டாரு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமி டெல்லி பயணத்துக்கு மேற்கொண்ட பொழுது அங்க இருந்த பத்திரிகையாளர்லாம் வந்து என்ன பண்ணாங்கன்னா, ஐயா நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க, ஏதோ முக்கியமான ஆளுகள்லாம் சந்திக்க போறீங்களாமே, குறிப்பா அமித்ஷா சந்திக்க போறீங்களாமே அப்படின்ற மாதிரி ஓப்பனாவே கேட்டுட்டாங்க. உடனே அவர் என்ன சொன்னாரு, ஐயா நீங்க வேற, நான் எதுக்குங்க அவரை சந்திக்க போறேன், நான் வந்து எங்க அலுவலகம் வந்து டெல்லியில அதிமுக அலுவலகம் திறந்திருக்காங்க, அதை சுத்தி பார்க்கறதுக்கு வந்தங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. மார்ச் 10 ஐயா என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமி வந்து சென்னையில இருந்து காணொலி காட்சி மூலியமா என்ன பண்ணாரு திறந்து வைத்தாருங்க. ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பதிவு. நம்ம வந்து டெல்லியில வந்து அதிமுக அலுவலகத்தை வந்து என்ன பண்றாங்க திறக்கிறாங்க. இங்க இருக்கிற பொதுச் செயலாளர்கள் என்ன பண்ணணும், நேரடியா போய் தானே திறந்து வைக்கணும். ஆனா ஐயா அப்ப என்ன பண்ணாருன்னா, அப்ப அங்க ஒரு கால சூழ்நிலை இருந்து டெல்லிக்கும் அதிமுகக்கும் இடையே ஒரு போர் நடந்தது, ஒரு சண்டை நடந்தது. அதனால ஐயா அங்க போகாம என்ன பண்ணியிருந்தாருன்னா, இங்க இருந்து கொண்டே காணொலி காட்சி மூலியமா வீடியோ கான்பரன்ஸ் மூலியமா என்ன பண்ணாரு, அங்க இருக்கிற அதிமுக அலுவலகத்தை தலைமை அலுவலகத்தை என்ன பண்ணாரு திறந்து வைத்தாரு. இப்போ என்ன சொல்றாருன்னா, நான் அதிமுக அலுவலகத்தை திறந்து வைத்த அந்த ஏற்பாடு அந்த பில்டிங் எல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மேற்பார்வையிறதுக்காக வந்த நான் ஏங்க போய் சந்திக்க போறேன், எனக்கு வேற வேலை இல்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு நைட்டு திடுதிடுன்னு வந்து என்ன பண்ணிருக்காரு, இப்ப சந்திச்சிருக்காரு. இந்த சந்திப்பு எப்படி நடந்திருக்குன்னா, இந்த சாமி படத்துல பாப்பீங்களா, ஆரிச்சாமி வந்து என்ன பண்ணுவாரு, லாஸ்ட்ல வில்லனை வந்து என்ன பண்ணுவாரு, அரெஸ்ட் பண்ண பாப்பாரு. அப்ப அவரு கார் மாதிரி போவாரு. அது போல ஐயா என்ன பண்ணிருக்காரு, ஃபர்ஸ்ட் இனோவா கார்ல வருவாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, எல்லா பத்திரிகையாளரும் இனோவா காரை வந்து என்ன பண்ணிருக்காங்க போக்கஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஐயா என்ன பண்ணிருக்காரு, வேற ஒரு கார்ல என்ன பண்ணிருக்காரு, உள்ள போயிட்டு இருக்காரு அமித்ஷா வீட்டுக்கு. அமித்ஷா வீட்டுக்கு போனோன்னு என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா 1 மணி நேரம் வந்து என்ன பண்ணிருக்காரு, குழுவா சந்திச்சிருக்காங்க. கூட யார் யாரு போயிருக்காங்க பாத்தீங்கன்னா, கே.பி. முனுசாமி, தம்பிதுரை, எஸ்.பி. வேலுமணி, சி.வி. சண்முகம், இவங்க எல்லாம் என்ன பண்ணிருக்காங்க போய் சந்திச்சிருக்காங்க. டீமா வந்து என்ன பண்ணிருக்காங்க, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் சந்திச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் வெளியே போங்க, ஐயா நீங்க மட்டும் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடியை மட்டும் உட்கார வச்சு கிட்டத்தட்ட 50 நிமிஷம் என்ன பண்ணிருக்காரு, தனியா ஸ்பீச் பண்ணிருக்காரு. அங்க சில பல வேலைகள்லாம் நடந்திருக்கு, சில பல அறிவுறுத்தல்லாம் நடந்திருக்கு. அது என்ன ஏதுன்னு சொல்றது டீட்டெயிலா உங்களுக்கு சொல்றேன். முதலாவது என்னன்னா, அவங்க ஒரு சபதம் ஏத்திருக்காங்க. என்ன சபதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம எப்படியாவது திமுகவை வீட்டுக்கு அனுப்பணும். 2026 எலெக்ஷன்ல நம்ம என்ன பண்ணணும், திமுகவை வெளியே துரத்தி ஆகணும், சட்டசபைக்குள்ளே வரவிடக்கூடாது. அந்த மாதிரி என்ன பண்ணணும், நம்ம எல்லாருமே சேர்ந்து ஒரு சபதம் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, சபதம் எடுத்திருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த 2 பேரோட சந்திப்பு முடிஞ்ச அடுத்த செகண்டே நம்ம அமித்ஷா அவர்கள் ட்விட்டர்ல ஒரு ட்வீட் போடுறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2026 தமிழ்நாட்டுல தேசிய ஜனநாயக கூட்டணி அமைதுப்பா, எழுதி வச்சுங்கப்பா அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, எழுதி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் கூட்டணி அந்த ஆட்சி அமைஞ்ச பிறகு பாருங்க, எல்லா ஊழலையும் நாங்க என்ன பண்றோம், எட்டு வெளியே வச்சு காட்டுறோம். அந்த ஊழல் வெள்ளத்தை நாங்க என்ன பண்றோம், போக்குறோம். திமுகவை தோல் உரைக்கிறோம், அது பண்றோம் இது பண்றோம் சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காரு, சபதம் எடுத்திருக்காப்பல நம்ம அமித்ஷா அவர்கள். இதெல்லாம் ஒரு புறம் இருந்தாலும், இந்த பாஜக அதிமுக சந்திப்பு எதை நோக்கி போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிச்சயமா சந்தேகமே பட வேணாம், 2026 தேர்தல்ல, சட்டமன்ற தேர்தல்ல இவங்க கூட்டணி வைக்க போறாங்க. அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல அப்படின்றது தெல்ல தெளிவா இருது. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம எடப்பாடி பழனிசாமி என்னென்ன பேச்சு பேசினாருங்க. எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, அண்ணன் ஜெயக்குமார் என்னென்ன பேச்சு பேசினாரு. உயிரே போனாலும் பாஜக கூட கூட்டணி வைக்க மாட்டோம், 2024 இல்ல 2026 அதற்கு பிறகு வர தேர்தல், எந்த தேர்தலில் கூட்டணி வைக்க மாட்டோம், பாஜக என்ற தீய சக்தியோட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம், நோட்டா என்ற கட்சி கூட போட்டி போடுற பாஜக கூட நாங்க கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லிட்டு ஜெயக்குமார் அண்ணா வந்து என்ன பண்ணாரு, சபதம் ஏத்தாரு. கிட்டத்தட்ட 554 நாட்களுக்கு பிறகு பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வச்சுக்கிறது, பின்னி பிளவிக்கிறது நடந்திருக்கிற சம்பவம். இது வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா
அண்ணன் டி ஜெயக்குமார் அண்ணா தான் ரொம்ப பாவம். ஏன்னா இப்போ கொஞ்ச நெஞ்ச பேச்சா பேசுனாரு பாஜகவை பத்தி, இப்ப கடைசியில் என்ன ஆச்சு, அவங்க காலில் போய் விடுற மாதிரி தான் ஆச்சு. இந்த பொழப்புக்கு சரி வேணா விடுங்க, அதை அப்புறமேட்டு பேசிப்போம். சோ இந்த கூட்டணி வச்சிருக்காங்கல்ல, இந்த சந்திப்பு ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பல கேள்விகள் நம்மளுக்கு வருது. என்னன்னா முதலாவது பாத்தீங்கன்னா இரட்டை இலை சின்னம். எடப்பாடி பழனிசாமிக்கு என்னன்னா இரட்டை இலை சின்னமும் கட்சியும் என்னை விட்டு போக கூடாது, நான் பொதுச் செயலாளராக தான் தொடருவேன், எனக்கு இரட்டை இலை சின்னம் வேணும், ஓபிஎஸ்க்கு போயிடக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணத்துக்காக இந்த சந்திப்புகளை வந்து என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. ஐயா எங்களுக்கு இரட்டை இலை சின்னம் கொடுத்துருங்க, நான் பொதுச் செயலாளராக இருந்துக்கிறேன், என்னை அதிமுக வச்சீங்க, நீங்க என்ன சொன்னாலே கேட்கிறேன், நீங்க தலைகீழ நின்று குதிக்க சொன்னாலும் நான் குதிக்கிறேன், எனக்கு தேவை இரட்டை இலை சின்னமும் அதிமுக பொதுச் செயலாளர் பதவியும் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருக்காங்க, பேசியிருக்காங்க. அது போக என்ன பண்ணிருக்காங்க, அங்க அதிமுக இது மாதிரி கேட்கும் போது எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா அவர்கள் என்ன சொன்னார்னா, இங்க பாருங்க கூட்டணி வைக்கிறோம், ஆட்சி அமைக்கிறோம், அவ்வளவுதான். இதுக்கப்புறம் வந்து நீங்க மாநில தலைவரை மாத்தணும், அந்த தலைவரை மாத்தணும், இந்த தலைவரை மாத்தணும் அப்படிலாம் சொல்லக்கூடாது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதே போல நாங்களும் வந்து என்ன பண்ணுவோம், சசிகலாவையும் ஓபிஎஸ் டிடிவி தினகரனையும் அதிமுக சேர்த்துக்கப்படாது அப்படின்னு சொல்றோம். அது நான் உங்களுக்கு பிரஷர் கொடுக்க மாட்டோம். ஆனா அதே சமயம் எங்க கூட்டணியில் அவங்க வருவாங்க. அது எது எப்படின்னா கூட்டணிக்குள்ள கூட்டணி, அதாவது அதிமுக பாஜக கூட்டணிக்குன்னா இந்த பக்கம் பாஜக ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் அவங்கள கூட்டணி வச்சுப்பாங்க. இதான் கூட்டணிக்குள்ள கூட்டணி. ஆனா பாஜக கூட நாங்க உங்க கூட்டணி இருக்கோம், ஆனா உங்களுக்குள்ள நீங்க எதுக்கு கூட்டணி வைக்கிறீங்க, எதுக்கு சசிகலாவை சேர்க்கிறீங்க, எதுக்கு டிடிவி தினகரன் சேர்க்கிறீங்க, எதுக்கு ஓபிஎஸ் சேர்க்கிறீங்கன்னு சொல்லிட்டு நீங்க கேட்கவே கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா ஒண்ணு, முதல்வர் வேட்பாளர் நீங்க தான், முதல்வர் வேட்பாளர் நீங்கன்றதுனால இந்த கண்டிஷன், நாங்க போடுற கண்டிஷன் தான் நீங்க வந்து கேட்கவே கூடாது. மாநில தலைவரா அண்ணாமலை தொடருவார், தொடர மாட்டார், அது வந்து எங்களுடைய பிரச்சனை. இவரை மாநில தலைவரா இந்த தூக்குங்க, அதை தூக்குங்க, இதை தூக்குங்க நீங்க சொல்லவே கூடாது. டிடிவி தினகரன் சசிகலா ஓபிஎஸ்க்கு வந்து இவ்வளவு சீட்டு தர அவ்வளவு சீட்டு தர நீங்க கேட்கவே கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தொகுதி பிரிவை வந்து அப்படி இருக்காங்க, பேசியிருக்காங்களா என்னன்னா அதிமுகவுக்கு 120 தொகுதி என்ன பண்ணிருக்காங்க, ஒதுக்கி இருக்காங்க. உங்களுக்கு 120 தொகுதி தான் தருவோம், என்ன பண்ணோம், நீங்க 120 தொகுதியில் நின்னுங்க, மீதி 114 தொகுதியில நாங்க நிப்போம். எங்களுக்கும் எங்களை நம்பி ஒரு சில கட்சிகள் எல்லாம் வராங்கல்ல, இப்ப சசிகலா வருவாங்க, டிடிவி தினகரன் வருவாரு, ஓபிஎஸ் வருவாரு, புதிய நீதி கட்சி வரும், அதே போல கிருஷ்ணசாமி வருவாரு, இது மாதிரி நிறைய கட்சிகள்லாம் இருக்கு. எங்களை நம்பிய ஒரு சில கட்சிகள்லாம் வருவாங்கல்ல, அந்த கட்சிகளுக்கு நாங்க என்ன பண்ணுவோம், சீட்டு கொடுப்போம். நீங்க ஏன் எதுக்குன்னு கேட்க கூடாது. உங்களுக்கு 120 ஒதுக்கி குத்தாச்சு, அந்த 120 நீங்க எப்படி பிரிச்சுக்கோங்க, மீதி 114 தொகுதியை நாங்க எப்படி எங்க இஷ்டத்துக்கு பிரிச்சுப்போம், நீங்க கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது போக இன்னும் சில பல விஷயங்களை வந்து பரிமாறி இருக்காங்களா, அதாவது எஸ்பி வேலுமணி அதே மாதிரி என் மேல இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து நீங்க நோண்டவே கூடாது. முக்கியமா கொடநாடு விஷயம், அதே போல வந்து நெடுஞ்சாலைத்துறை எஸ்பி வேலுமணி, தங்கமணி, இது போல எங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் வந்து நீங்க எடுக்கவே கூடாது. நீங்க வந்து அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. நம்ம வந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம எதனால பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. குறிப்பா வந்து திமுகவை நம்ம எழுந்திருக்கவே கூடாது, அவங்கள வந்து என்ன பண்ணணும், அடிச்சு துரத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல விஜய் தான் பாவமா இருக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா கட்சி ஆரம்பிச்சாரு, அதிமுகவை நம்பி என்ன பண்ணாரு, இங்க திமுகவையும் என்ன பண்ணாரு, பகச்சுக்கிட்டாரு, மேல பாஜகவே பகிச்சிட்டாரு. இப்போ அதிமுக பாஜக காலில் போய் விழுந்திருக்க, விஜய் இப்ப யாரு கூட கூட்டணி வைக்க போறாரு, தனித்து நின்னாலும் அவருக்கு ஓட் பர்சன்டேஜ் வராது, அதிமுகவை நம்பி நின்றாரு. இதுல என்ன ஒரு விஷயம்னா, அதிமுக பாஜக பக்கம் போகாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் என்னென்ன பேச்சு, கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசினா போல, எனக்கு வந்து 234 117 சீட் எனக்கு வேணும், அதே போல 2.5 வருஷம் ஆட்சி எனக்கு வேணும், அப்படி இப்படி எல்லாம் சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் போயிட்டு எனக்கு ஒரு 60 சீட்டு கொடுங்க, அதே மாதிரி ஒரு 5 மினிஸ்டர் பதவி கொடுங்க அப்படிலாம் சொன்னாரு. ஆனா இங்க விஜய்க்கு வந்து டாடா காமிச்சிட்டு போயிட்டு டெல்லியில போயிட்டு கை குலுக்கிருக்காரு நம்ம எடப்பாடி பழனிசாமி. இப்ப விஜய் யாரை நம்பி நிக்க போறாரு, எவரை நம்பி நிக்க போறாரு, மண்ணை தான் கவ போறாரு அப்படின்ற ஒரு சூழல்ல விஜய்க்கு வந்துட்டாரு. இது ஒரு புறம் இருக்கட்டும். இன்னொரு புறம் என்னன்னா, இந்த கூட்டணி விவகாரத்தை விசாரிக்கிறதுனே ஒரு குழு அமைச்சிருக்கான் பாஜக. இந்த குழு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா கூட்டணி விவகாரத்தை மட்டும் தான் பேசும். இந்த கூட்டணி விவகாரத்துல மாநில தலைவர் தலையிட மாட்டார், அவர் எடுக்கிற முடிவுல இவங்களும் தலையிட மாட்டாங்க. இது வேற அது வேற, ரெண்டுத்தையும் செப்பரேட்டா என்ன பண்ணிருக்காங்க, பிரிச்சிருக்காங்க. இந்த குழுக்கு தலைவரா நயினார் நாகேந்திரன் அல்லது வானதி சீனிவாசனை நியமிக்கிறதுக்கா பாஜக வந்து என்ன பண்ணிருக்கு, பிளான் பண்ணிருக்கு. இது போக இன்னொரு விஷயம்னா, அதிமுகவை தன்னுடைய கூட்டணியில தக்க வைக்கிறதுக்கு, தேசிய ஜனநாயக கூட்டணியில தக்க வைக்கிறதுக்கு பாஜக ஒரு புது முன்னெடுப்பு எடுத்திருக்காங்களாம். என்ன முன்னெடுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம சி வி சண்முகம் இருக்கிறார்ல, அவருக்கு இணை அமைச்சர் பதவி கொடுக்கிறதுக்கு வாய்ப்புகள்
பொறுப்புகள் அதிகமா இருக்கு, அவரு ராஜ்யசபா எம்பியா இருக்காரு. சோ நீங்க வந்து கூட்டணி விட்டு போக முடியாது. ஏன்னா எடப்பாடி நம்ப முடியாதுல்ல. எடப்பாடி என்ன பண்றாரு, திடீர்னு வந்து என்ன பண்றாரு, பல்ட்டி அடிச்சிருவாரு. இப்ப அவர் போயிருக்கிற காரணமே ஒரு சிலர் என்ன சொல்றாங்கன்னா, அதிமுக கேஸ வந்து எடப்பாடிக்கு சாதகமா மாத்திக்கணும், அதுக்காக தான்ப்பா போயிருக்காரு, வேற எதுக்காகவும் போல அப்படின்றது என்ன பண்றாங்க ஒரு சிலர் பேசிட்டு இருக்காங்க. நீங்க என்ன வேணா பேசிக்கங்க, அவங்க கூட்டணி வைப்பாங்க, இத்தனை சீட்டு தராங்க அத்தனை சீட்டு தராங்கன்னு வெளிப்படையா இருந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு உணர்வு என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதிமுக கேஸ் வந்து ரொம்ப வீரியம் அடைஞ்சிருக்கு. இதுல முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னா ஓபிஎஸ் தரப்புக்கு ஆதரவா கேஸ் நகருதான காய்களை நகர்த்திட்டு வராங்க. இபிஎஸ் வந்து என்ன பண்ண போறாரு, அந்த கேஸ்ல இருந்து அவருக்கு எதிராக தான் அவருக்கு தீர்ப்பு வரும் அப்படின்னு ஒரு நிலைமை இருக்கிறதுனால இதை மாத்துக்கிறதுக்காகத்தான் இபிஎஸ் என்ன பண்றாரு, அமித்ஷா கிட்ட போய் சந்திச்சிருக்காரு. அமித்ஷா காலையிலே போய் விழுந்துட்டாரு, சாஷ்டாங்கமா விழுந்துட்டாரு அப்படின்ற பேச்சுகளும் அடிப்படுது. இது போக சிவி சண்முகத்துக்கு இணை அமைச்சர் பதவி கொடுக்கிறதுக்கா நம்ம என்ன பண்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணியில அவங்களை தக்க வைக்கிறதுக்கு அமித்ஷா பிளான் போட்டு இருக்காரா. இதுக்கான வேலைகளும் முன்னேற்பாடுகளும் இன்னும் தீவிரமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. எதுவோங்க. ஆனா கடைசியில வந்து பாத்தீங்கன்னா நம்ம சட்டசபையில தங்கம் தென்னரசு சொன்னார்ல, பூனைக்குட்டி வெளியே வந்துருச்சுன்னு. இவங்க பாஜக கூட சண்டை, பாஜக கூட நாங்க விரோதி, பாஜக கூட நாங்க இது பண்ண மாட்டோம், அது பண்ண மாட்டோம், இது செய்ய மாட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியில போயிட்டு பாஜக காரங்களை வந்துருக்காங்களே, உங்களை என்னத்த சொல்றது, இதுக்கு நீங்க வந்து என்னத்த பண்றதுன்னு தெரியல. இந்த பொழப்புக்கெல்லாம் நீங்க எல்லாம் போயிட்டு சேங்க போங்க, அதெல்லாம் விடுங்க, அதை வேற நம்ம சொல்லிக்கிட்டு கடைசியில வந்து பாத்தீங்கன்னா சிறுபான்மையினருக்கு எதிராக நின்னாங்க, வக்பு வாரிய சட்டத்துக்கு எதிர்ப்பா நின்னாங்க, அப்புறம் தமிழ்நாட்டுக்கும் தமிழுக்கு என்ன பண்ணாங்க, எதிராக நின்னாங்க. இது எல்லாவற்றையும் இந்த சூழல் நடக்கும் பொழுது இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற பிரதான எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போய் சந்திக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க அவருக்கு தான் பெரிய மைனஸ் ஆகும். அது மாத்திரம் இல்லாம அதிமுக கட்சிக்கே அது எதிர்ப்பு வரும் அப்படின்றத என்ன பண்றாங்க தேர்தல் அரசு விமர்சகர் கணிக்கிறாங்க. ஏன்னா பாத்தீங்கன்னா இஸ்லாமியர்களுடைய எதிர்ப்புகளை பாஜக சம்பாதிச்சிருக்கு, தமிழ்நாட்டுடைய எதிர்ப்புகளை பாஜக சம்பாதிச்சிருக்கு. அது மாத்திரம் இல்லாம ஒட்டுமொத்த தென் மாநிலத்துடைய எதிர்ப்பையும் பாஜக என்ன பண்ணிருக்கு, தொகுதி மறுவரை அப்படின்ற விஷயத்துல பாஜக என்ன பண்ணிருக்கு, எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கு. இவ்வளவு சம்பாதிச்சு வச்சிருந்த பாஜக கூட அதிமுக போய் கூட்டணி சேருது. ஏன்னா தமிழ்நாட்டுக்கும் திராவிடத்துக்கும் என்ன மாதிரி ஒரு இழிவை ஏற்படுத்தணும் அப்படின்றத பாஜக தொடர்ந்து என்ன பண்ணிருக்கு, அரங்கேற்றிட்டு வந்திருக்கு. ஆனா இதன் மத்தியில தன்னுடைய சுயத்துக்காக, தன்னுடைய சுயநலத்துக்காக நான் மட்டும் நல்லா இருந்தா போதும், தமிழ்நாடு எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, குட்டிச்சவரானாலும் பரவாயில்ல, தமிழ்நாட்டுல பாசிசத்தை வந்து இறக்கினாலும் பரவாயில்ல, நான் வந்து நான் பண்ண மாட்டேன், நான் வந்து பாஜகவுக்கு ஆதரவா தான் இருப்பேன், எதிர்ப்பு இருக்க மாட்டேன். ஏன்னா என் சுயநலம் முக்கியம், என் குடும்பம் முக்கியம், நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக எடப்பாடி பழனிசாமி இந்த முடிவு எடுத்திருக்காருன்னா மக்களே நீங்களே யோசித்து பாத்துங்க. 2026 எப்பேற்பட்ட ஒரு பதிலடியை பாஜக கூட்டணிக்கு தரணும் அப்படின்றத வந்து மக்கள் ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டிய விஷயம் இது. குறிப்பா ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பாத்துக்கோங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக போய் இணைஞ்சிருச்சு. 2026 தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்குது. ஆட்சி அமைச்சோன்னா பணம் வெள்ளம் கொள்ளை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திமுக நாங்க ஓட விடுவோம் அப்படின்றதெல்லாம் சுத்த பொய். எழுதி வச்சுக்கோங்க, அதெல்லாம் அவங்க பண்ணவே மாட்டாங்க. ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவாங்கன்னா, மும்மொழி கொள்கை உள்ள கொண்டு வந்துருவாங்க, தொகுதி மறுவரை ஈஸி ஆயிரும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன திட்டங்களை வந்து தமிழ்நாட்டில் வந்து பாஜகவும் பாசிசத்தை உள்ள நுழைக்கிறதுக்கு ஏதுவா இருக்கிறதுக்கு அதிமுகவை பயன்படுத்திப்பாங்க. அவ்வளவுதான். நமக்கு இருக்க வேண்டிய ஒரே ஒரு கடமை, அடுத்த ஆட்சி நமக்கு திமுக பிடிக்குதோ பிடிக்கலையோ அதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம். ஆனா திமுக வந்தே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல நம்ம எல்லாமே வந்து இருக்கிறோம். அதை மட்டும் பாருங்க, 2026 அதிமுக கூட பாஜக கூட்டணி வச்சு ஆட்சி அமைந்துச்சுன்னா தமிழ்நாட்டை விட்டு நம்ம காலி பண்ணணும், தமிழ்நாடு மறந்துடணும். அது இந்தி நாடாயிரும், தமிழ்நாடா இருக்காது, இந்தி நாடாயிரும். பாத்துக்கங்க, யோசிச்சுக்கங்க. பாஜக கூட சேர்ந்துகிட்டு அதிமுக எப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழுக்கும் இழைக்கிறது அப்படின்றத வெட்ட வெளிச்சமா போட்டு காமிச்சிருக்காங்க. சோ பாஜக கூட கூட்டணி சேர்ந்துட்டு அதிமுக தமிழ்நாட்டுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழுக்கும் எப்பேற்பட்ட ஒரு துரோகத்தை இழைக்கிறது அப்படின்றத வந்து நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். நமக்கு திமுக பிடிக்குதோ பிடிக்கலையோ 2026 யார் வர வேண்டும் அப்படின்றத மக்களாகிய வாக்காளராகிய நீங்க என்ன பண்ணணும், சிந்திச்சு செயல்படணும் அப்படின்றதான்
நம்ம கேட்டுக்கிறோம். இந்த சந்திப்பு, அதாவது பாஜக அதிமுகவுடைய சந்திப்பு வெட்ட வெளிச்சமா காட்டுது அதிமுக என்ன நாடகம் ஆடுது அப்படின்றத நாள்தோறும் நமக்கு என்ன பண்ணுது, எடுத்துரைக்குது. அதிமுக சார்ந்த எடப்பாடி பழனிசாமி மட்டும் இல்ல, எல்லாருமே சேர்ந்து எப்பேற்பட்ட நாடகத்தை ஆடுறாங்க அப்படின்றத நீங்க தெள்ள தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னொரு விஷயம் தான், அவங்களுக்கு பிரஷர் கொடுத்ததெல்லாம் உண்மைதான், அதிமுகவுக்கு பாஜக பிரஷர் கொடுத்ததெல்லாம் உண்மைதான். இங்க உட்காந்து நான் அதிமுக எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னாரு, பிரஷர்லாம் ஒண்ணும் கொடுக்கல, அது கொடுக்கல, இது கொடுக்கல, வாய் கிழிய பேசுறாரு. எதுக்குங்க அவங்க கிட்ட போயிட்டு போய் சேர்ந்தீங்க அப்படின்ற ஒரு கேள்வி நம்மளுக்கு வருதா இல்லையா? செங்கோட்டையனை வச்சு அதிமுகவில செங்கோட்டையனை வச்சு அதிமுக ஒன்றிணைச்சு எடப்பாடி பழனிசாமியை கட் பண்ணணும், இந்த பிளான் எக்ஸிக்யூட் ஆயிருச்சுன்னா எடப்பாடி பழனிசாமியோட நிலைமை என்ன ஆகும் அப்படின்ற சிந்திச்சுதான் தன்னுடைய சுயநலத்துக்காகவும் தன்னுடைய நான் மட்டும் நல்லா இருந்தா போதும் அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக பாஜக காலில் போயிட்டு எடப்பாடி பழனிசாமி விழுந்திருக்கிறாரு அப்படின்றத தமிழக மக்கள் ஒவ்வொருவரும் தெரிஞ்சுக்கணும். இவங்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் மேலையும் திராவிடத்து மேலையும் தமிழ்நாட்டு மேலையும் தமிழ் மேலையும் இவங்களுக்கு அக்கறையே இல்லைங்க. எல்லாம் சுயநலவாதிகளா இருக்கிறாங்க அப்படின்றதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் தான் டெல்லி பாஜக எடப்பாடி பழனிசாமி போய் சந்திச்சதுக்கு ஒரு சிறந்த உதாரணமா இருக்குது. சோ அமித்ஷாவை போய் சந்தித்த எடப்பாடி பழனிசாமி மற்றும் அவருடைய எஸ்பி வேலுமணி, கேபி முன்சாமி, சிவி சண்முகம், தம்பிதுரை எல்லாம் போய் சந்திச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.